உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தாவேகா தலைவர் விஜய்க்கு என்ன ஆச்சு? இதுதான் கேள்வி. காரணம் என்னன்னா, இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு பிரச்சாரத்துக்கு போக வேண்டியவர் கேன்சல் பண்ணியாச்சு, நேற்றே பண்ணியாச்சு. நாளைக்கு கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, ஆந்திராவுடைய எல்லை. கும்மிடிப்பூண்டி மிக முக்கியமான தொகுதி, அங்கே போக வேண்டியது அங்கேயும் கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா 10 நாள் தான் இருக்குது. மற்ற தலைவர்கள், மற்ற கட்சியினர்கள் உயிரை கொடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி கட்ட பிரச்சாரம் வாங்க பாருங்க, கடைசி கட்ட அப்படின்னு. இந்த கடைசி ஓவர், 3 ஓவரில் விளையாடுற விளையாட்டு இருக்குது இல்லை, எப்படி பயங்கர த்ரில்லிங்கா போகல, எப்பாத்துல அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த கடைசி கட்ட பிரச்சாரத்தில் விஜய்க்கு போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய வரவேற்பு, மீடியாக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தொகுதி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. 3 மணி நேரம், 4 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் ஆனா கூட காத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தாவேகாவினர், தயவு செய்து உலகத்தில், இந்தியாவில் எங்கேயுமே இப்படி ஒரு அறிக்கை நான் பார்த்ததே கிடையாது. பிரச்சாரத்துக்கு வராதீங்க, வீட்டிலேயே இருங்க. கர்ப்பிணிகள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் யாரும் வராதிங்கப்பா, இருங்கப்பா வீட்டில் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும். அதை மீறி நான் வருவேங்க, நான் நிற்பேங்க, நான் பார்ப்பேங்க. இங்கே போற அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வரவர்கள், அது முதல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, அப்படி எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ காவல்துறை கட்டுப்படுத்திட்டாங்க. மிக நேர்த்தியா, சரியா உங்களுடைய வாகனம் போயிட்டு இருக்கு, வழிநெடுக்க வரவேற்பு இருக்குது. அதே வேளையில் இன்னும் 10 நாள் தான் இருக்குது அப்படின் பொழுது கடலூரை கேன்சல் பண்ணிட்டீங்க. கடலூரில் இருக்கிற அங்கே தாவேகா நிர்வாகிகள், குறிப்பாக அந்தந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள், விருதாச்சலம், கடலூர், திட்டக்குடி, இந்த வேட்பாளர்கள், அங்கே இருக்கிற நிர்வாகிகள், ஏங்க இப்போதாங்க எங்களுக்கு இந்த தொகுதியில் மக்கள் செல்வாக்கு வந்திருக்கு, மக்கள் எங்களை கவனிக்க தொடங்கியிருக்காங்க, மக்களுடைய பெருமளவு ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் என்னதான் போய் பிரச்சாரம் பண்ணாலும் அந்தந்த ஊருக்கு எங்கள் தலைவர் வந்தா அது எப்படி இருக்கும்? எங்களை பேன்ல ஏற்றி எங்கள் தலைவர் அறிமுகப்படுத்தினா எப்படி இருக்கும்? பேசினா எப்படி இருக்கும்? இங்குள்ள பிரச்சனைகள் அவர் சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அவர் ஏன் வரமாட்டேன்றாரு? அவர் ஏன் கேன்சல் பண்றாரு? ஏன் ரத்து பண்றாரு? ஏன்னா மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சாங்க. தேர்தல் அதுல இருந்து 4 பொதுக்கூட்டம், 4 பிரச்சார கூட்டம், 3 ரோட் ஷோ தான் விஜய் பண்ணியிருக்காரு. நெல்லையில் போனார், தூத்துக்குடியில் போனார். வரலாறு காணாத ஒரு கூட்டம் இந்திய அளவில் அது ட்ரெண்டிங் ஆச்சு. அப்படி ஒரு கூட்டம், அது ஒரு விமர்சனமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நடிகரை பார்க்க வந்த கூட்டம், நடிகரை பார்க்க வந்த கூட்டம்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் பாதி பேர் ஓட்டு போட்டால் கூட நம்ம சொல்ல தேவையில்லை. அப்படி இருக்கும்பொழுது வெண்ண திரண்டு வர நேரத்தில் இது ஏங்க சோசியல் மீடியாவில் கேள்வியா இருக்கு. குமரி மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம், மிக முக்கியமான பகுதி. குமரி மக்களும் அன்பையும் கோபத்தையும் ஒரு சேர தரக்கூடியவர்கள். குமரி மக்களோடு சேர்ந்து மலையாள மக்களும் கலந்து இருக்கிறார்கள். மலையாள மக்கள் மத்தியில் விஜய்க்கான அந்த வரவேற்பு என்னன்னு தெரியும். கேரளாவில் அவருக்கு ஃபேன்ஸ் என்னன்னு தெரியும். இந்த கட்சியை கேரளாவிலேயே ஆரம்பிங்க, கேரளாவிலேயும் கிளை இது கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பெருமளவில் ஆதரவு கொடுக்குறோம் அடுத்த எலெக்ஷன்ல அப்படின்ற அளவுக்கு அங்க ரோட் ஷோலாம் நடத்தியிருக்காங்க கேரள ரசிகர்கள். ஆனால் அதை அசால்ட்டா கேன்சல் பண்ணிட்டீங்க. என்ன காரணம்னு சொல்லவே இல்லை. சரி, அதுதான் விடுங்க. அந்த பக்கம் கேரளாவுடைய எல்லை, தமிழக கேரளாவுடைய எல்லை, இந்த பக்கம் தமிழகம் ஆந்திராவுடைய எல்லை, கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, இங்கேயும் கேன்சல் பண்ணியாச்சு. அது 19ஆம் தேதி மாற்றி வச்சுக்கிறேன்னு ஆச்சு. இதுதானங்க ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு எனக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, எங்களுக்கு சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. அனுமதியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. அது ஒரு நிர்வாகி கூட்டமாக நடத்த சொல்றாங்க. அது QR கோட்லாம் கொடுத்தாங்க. இவ்வளவு பேர் தான் உள்ள வரணும், இவ்வளவு பேர் தான் வெளியே போனோம், தலையை நீட்ட கூட, கையை நீட்ட கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் இது பண்ணாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்தாச்சு, இன்னைக்கு கட்சி உள்ள தேர்தல் நெருங்கி வந்தாச்சு, நீங்க பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின் பொழுது ஏன் விஜய் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் விஜய் தயங்குகிறார்? அவருக்கு என்ன உடம்பு முடியலையா? அல்லது அவருக்கு என்ன காரணம்? ஏன்னா
இன்னைக்கு ஆளை பிடிச்சின்னு கூட்டின்னு வராங்க கூட்டத்தை வந்து. நீ வா நான் வா நீ வா நான் வான்னு கூட்டின்னு வராங்க. ஆளை பிடிக்காமலே வர கூட்டம் இதெல்லாம் வந்து, தன்னால் வர கூட்டம். ஒரு தண்ணி அப்படி தேக்கி வச்சு அந்த மடையை திறந்து விட்டோடனே அந்த தண்ணி எப்படி வந்து விழும், அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மக்கள் செல்வாக்கு வந்து விடுது வந்து. அது ஓட்டா மாறுதா மாறலையா அப்படின்ட்டு வந்து மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். அதை மீறி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து 3 வருடம் தான் ஆகுதுன்னா, அந்த 3 வருடத்தில் அவர் தமிழகத்தில் எங்கே செல்றாரோ அங்கெல்லாம் இப்படியாப்பட்ட வரவேற்பு இருக்கும் பொழுது, இந்த சமயத்தில் இவ்வளோ நாள் இவ்வளோ விமர்சனங்கள் சொன்னீங்களே நீங்களே வந்து, என்னை முடக்க பார்க்குறாங்க, என்னை நசுக்க பார்க்குறாங்க, என்னை அடிக்க பார்க்குறாங்க, என்னை வந்து துன்புறுத்துறாங்க, நான் ஒரு உச்சத்தில் இருக்கிறேன், நான் பார்க்காததே கிடையாது. உண்மைதான் அது. அதெல்லாம் எதுக்காக வந்து? இந்த எலெக்ஷனுக்காக, அதுவும் இந்த நெருக்கத்துக்காக. உங்களுக்கு அனுமதி கிடைக்குது, அனுமதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அனுமதி கிடைக்குது. அது ஏன் வந்து விஜய் போக மாட்டேன்றாரு? யாமர் ஏன் பராமரமே விஜய் சொன்னால்தான் உண்டு. இதை பலர் வந்து தாவேகா கட்சியினர் தாண்டி பல பொதுமக்களே வந்து சொல்றாங்க. சோசியல் மீடியா வந்து சம்பந்தமா பதிவு போடுறாங்க வந்து. ஏங்க இப்படின்னு? நீங்க ஒரு குறுகலான ஊர் சந்துபந்தான இடம்னா வேணாம், ரோட்ல வந்து நேரடியா நல்ல பரந்த ரோட்ல முக்கியமான பகுதிகளில் பேசிட்டு போகலாமே. மற்ற தலைவர்கள்லாம் பாருங்க வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார், அந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் அண்ணாமலை, குஷ்பு, சுந்தர்சி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க சுயேட்சை வேட்பாளர்கள். ஏன்னா இதான் சான்ஸு, இதான். டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்றாங்க. உங்களால முடியாது வந்து, நிச்சயமா முடியாது. விஜயால வந்து இறங்கி சைக்கிள் ஓட்டினாரு, அது வந்து ஒரு 10 அடி தூரம் கூட ஓட்ட விடல. காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய அன்பு, அவ்வளோ பெரிய மாசு உங்களுக்கு இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏன் விஜய் நழுவ விடுகிறார் என்பது விஜய்க்கு மட்டுமே தெரியும். ஒருவேளை புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமா என்னன்னு தெரியல. அது ஒரு பதிவாக கூட போட்டு போகலாம், என்ன காரணத்தை போட்டு போகலாம் வந்து. அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கு, கோவப்படலை. முக்கால்வாசி பேர் கோவப்படலைங்க. அதுதாங்க, அந்த தம்பி வரலன்னா பேசலன்னா என்ன இருக்குது, எங்கள் ஊருக்கு வந்துட்டார்ல அப்படின்றாங்க. அதே வேளையில் விஜய் நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார், அறிக்கை ஒன்று விட்டு. அவரும் இதே தான் சொல்லியிருக்கார். 10 நாள் தான் இருக்குது. தாவேகா நிர்வாகிகளே, தாவேகா தொண்டர்களே, தாவேகா வேட்பாளர்களே, இந்த 10 நாளையும் மிஸ் பண்ணாதீங்க. காலை மாலை உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா வெய்ய நேரத்தில் போய் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாதீங்க. காலையும் மாலையும் உங்களுக்கான நேரத்தை இது பண்ணிட்டு ஒவ்வொரு வீடாக போய் ஓட்டு சேகரியுங்கள். ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி வாக்கு கேளுங்க. ஒரு ஜனநாயக மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். நாம் ஒரு ஜனநாயக புரட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற ஒரு அதிசய தேர்தல் இது. இந்த தேர்தலை மிஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை எடுக்கிறீர்கள் நீங்க. ஆனால் நீங்க ஏன் விஜய் சுணக்கம் காட்டுகிறீர்கள்? ஒன்றும் புரியலையே. இதுக்கப்புறம் அவருடைய பிரச்சார பயணத்தை ஏதாவது மாற்றம் இருக்குதா என்னன்னு தெரியல. வந்து இந்த 19ஆம் தேதி அந்த கும்மிடிப்பட்டி பக்கத்தில் கவரப்பேட்டைன்னு சொல்லியாச்சு. வந்து தென் மாவட்டங்களுக்கு இன்னும் கொங்கு மண்டலத்துக்கு போகலை. சரி, ஒரு தம்பி போட்டிருக்கார் கமெண்ட்ஸில், என் கண்ட வீடியோ போட்டோம், வீடியோ போட்டு வெளியே நான் எப்போ இதை சொன்னேன், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல, உங்களை முடக்க பார்க்குறாங்க, உங்களை வெளியே விடலை, உங்களை வந்து பிரச்சார வேன்லேருந்து இறக்க விடல அப்படின்னா உட்காருங்க. 234 தொகுதியோடைய பேரையும் சொல்லுங்க. 234 தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பேசுங்க. 234 தொகுதியில் என்ன செய்யலன்னு சொல்லுங்க. 234 தொகுதியில் நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து நீங்க பேசி ஒரு வீடியோ விடுங்க. நீங்க இன்னைக்கு மீடியாவில் விட்டீங்கன்னா போதும், வந்து கண்டென்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து மக்களே அதை வந்து வைரல் ஆக்கி விடுவாங்க, மக்களே அதை ரீட்வீட் பண்ணுவாங்க, மக்களே அதை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நேரடியாக நீங்க வர வேண்டும், களத்தில் நேரடியாக நீங்க பேச வேணும் அப்படின்றதுக்காக ஒரு மக்கள் பெரும் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஜய்க்கு கிடைத்த இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்றதுக்கான. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் பார்த்து வைத்தறிச்சல இருக்கிறாங்க. என்னையா இது வந்து, என்னையா இப்படியாப்பட்ட ஒரு நபர் இப்படி கிடைச்சிருக்குதுன்னு சீமான்லாம் சொல்ல முடியல. அவரால்லாம் வந்து அவர் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சுணக்கம் தெரியல. இன்னொரு விஷயம் வந்து, ஒரு தாவேகா நண்பர்கிட்ட பேசியிருந்தப்போ அவர் சொன்னார் வந்து, இல்லை இந்த பிரச்சார வேனை தொடர்ந்து துரத்திக்கிட்டே வராங்க இல்லைங்களா, அதில் பல இடங்களில் விபத்துக்கள் நடந்திருக்குது, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக அங்கங்கே வந்து இந்த மோட்டர் பைக்கில் விழுறது, அடிபடுறது,
பஸ்ஸுக்கிட்ட ஒருத்தர் மாட்டின்னு இதெல்லாம் பார்க்கறது வந்து விஜய் ரொம்ப வேதனைப்படுறாரு. இப்படி ஒரு பிரச்சார பயணம் நம்ம போனோமா, இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு, இவ்வளோ கட்டுப்பாடு, நமக்கு இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தோம், இவங்க வந்து திருந்தவே மாட்டேன்றாங்களே, இவங்களை என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேன்றாங்களே, இது ஏன் பயங்கர அப்செட் ஆகிருக்காரு அப்படின்னு. இதுக்கெல்லாம் அப்செட் ஆனால் என்ன பண்ண முடியும்? வந்து முன்ன நினச்சி பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட்டத்துக்கு போனால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். எப்படியாப்பட்ட கூட்டம் வந்ததுன்னு நினச்சி பாருங்க. இப்போ அதெல்லாம் மாறி இருக்குது. உண்மையிலேயே இந்த தொண்டர்கள் மாறி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இன்னும் மாறல. இதுக்கெல்லாம் அப்செட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் மாரி சரத்குமார் அவர்கள் பேட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை அவருக்கு வந்து ஒரு சரியான தலைவரே கிடையாதுங்க. அவருக்கு வந்து சரியான தலைவரே கிடையாது. கரூரில் 41 பேர் அவரை பார்க்க வந்தவங்க தானே வந்து அப்பவே விட்டுட்டு ஓடியாந்துட்டாரு. அதன் பிறகு கரூருக்கு போய் அந்த 41 பேர் குடும்பத்தையும் வந்து அவர் நேரடியாக பார்க்கல, இங்கே வர வச்சு பார்த்துருக்காருன்னா அவர் என்னங்க தலைவர்? அவர் தலைவரே கிடையாது. ரெண்டாவது வந்து விஜய் வந்து கேரவன்ல இருந்தே அப்படியே போய் கோட்டைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. 17 வருஷம் நான் கட்சி நடத்தியிருக்கிறேன். நானும் வந்து ஃபீல்டில் இருந்தவன் தான், ஃபீல்ட் அவுட் ஆனவன் கிடையாது. சரத்குமார் சொல்றார், சமத்துவ மக்கள் கட்சி நான் ஒன்று ஆரம்பிச்சேன், ஃபீல்ட் அவுட் ஆனவன் கிடையாது. 17 வருஷம் நான் கட்சி நடத்தினேன். அதன் பிறகு அது சாத்தியம் இல்லை என்பதில் தான் பாஜகவோட இணைஞ்சிட்டேன். இதுல என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கங்க. ஆனால் விஜய் செய்வது அரசியலே கிடையாது. கிரவுண்ட்ல இறங்கணும், மக்களை சந்திக்கணும், உழைக்கணும், கடைசி நேரத்தில் களத்துல காணணும். அப்படியே வந்து ஏசி வேன்லயே வந்து அப்படியே கோட்டைக்குள்ள போகணும்னு விருப்பப்படுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு, டவுன்லோட் பண்ணிட்டாங்க, HD பிரிண்ட் வந்துடுச்சு, ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க. நிச்சயமாக நான் பார்க்கவில்லை, அதை பார்க்கவும் கூடாது, அந்த தப்பை செய்யவே மாட்டேன். அது எப்போ ரிலீஸ் ஆகட்டும், இந்த வருஷத்தினுடைய கடைசியில் கூட வரட்டும், நான் தியேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதற்கு, அந்த தவறாக லீக் ஆனதற்கு, ரிலீஸ் கொடுக்கல லீக் ஆனதற்கு விஜய் ஒரு பதிவு கூட போடல, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, இது சம்பந்தமா ஒரு வருத்தம் கூட படல. என்னங்க இது காரணம் அப்படின்னா அதையும் கவனிக்கணும். ஏன்னா இதை தான் விஜயை தான் லீக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு பணம், அது 500 கோடி எடுத்துமா இப்படி தெருவில் கொட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை அதை யாருன்னா பண்ணுவாங்களா? யாராவது பண்ணுவாங்களா? அது கிட்டத்தட்ட 200-250 பேருடைய உழைப்பு. அது எங்க இருந்து வந்து இந்த 500 கோடி இருந்ததுன்னா தேர்தல் செலவுக்கு விஜய் அதை வச்சுப்பார். வந்து இன்னைக்கு அவங்க கட்சியில பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வந்து அவங்களே சொல்றாங்க, நாங்க வேட்பாளர்லாம் யாருங்கிட்ட காசு வாங்கல, வேட்பாளர்லாம் யாரும் கோட்டீஸ்வரம் கிடையாது, வேட்பாளர்லாம் சாமானியமானவர்கள், வேட்பாளர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு நாங்க பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் தாவேக்காக தான் இவ்வளவு செலவு பண்றாங்க. ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய செலவாகும். அப்படி இருக்கும்போது விஜய் சத்தியமாக இதை லீக் பண்ணுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படி பண்ண வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதே வேளையில் இந்த கண்டென்ட் நேற்று கூட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க, எப்படி இது வந்தது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் கூட குரல் கொடுத்தாங்க, தயாரிப்பாளர் சங்கம் என்ன செய்கிறது, நடிகர் சங்கம் என்ன செய்கிறது, குறிப்பாக தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளர் தானே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின் போது செல்வமணி தான் பேசியிருக்காரு. வந்து எப்படி போய் இந்த கண்டென்ட் போச்சுன்னு நான் அந்த சம்மந்தப்பட்ட எடிட்டர்கிட்டலாம் கூட கேட்டேன். இது எடிட்டர் விஷயம் தான் போயிருக்குதுன்றாங்க. எப்படி போச்சு அப்படின்னா பெங்களூரில் வந்து இதுக்கான மிக்சிங் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத்தில் இதுக்கு VFX பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டென்ட் அங்கங்க அந்த பென்ட்ரைவ் போயிருக்குது, ஏதோ வழியில் அது வந்து லீக் ஆகிருக்கலாம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு, இது மிகப்பெரிய அட்டுழியம், இது மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் மீதான ஒரு தாக்குதல். நீங்க இது பண்ணும்பொழுது நாளைக்கு எங்களுக்கு திரைப்படம் எடுக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது, தயாரிப்பாளர்கள் வரமாட்டாங்க, அப்ப யார் வேணாலும் அசால்ட்டா அந்த கண்டென்ட் எடுத்து வெளியே விட்டுருவாங்க பொழுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு யார் வருவாங்க? இங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் 66 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. 66 படத்துல 5 படம் மட்டும் தாங்க லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அப்ப தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு தியேட்டர் வச்சு நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்போ விஜய் மாதிரியான படங்கள் வந்தா தானே இப்போ பூரா பேரும் வந்து இறங்கி அதை நான் பார்த்துட்டு விஜய் ரசிகர்களே போடுறாங்க. வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு இதுவான விஷயங்க. விமர்சனம் பண்றாங்க அதை வந்து சோசியல் மீடியாவில். அது பகவந்த் கேசரியா இருக்கட்டும், ரவா கேசரியா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அது படம் ஒரு திரைப்படத்தை இப்படி வந்து முறைகேடாக தவறான முறையில் பதிவிறக்கம் பண்ணி நீங்க பார்க்கறது எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? வந்து அதை பார்க்கலாமா? நீங்க ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் இல்லையா? அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவார்? வந்து அவர் பெரிய மில்லியனராக கூட இருக்கட்டுங்க, 500 கோடி எவ்வளவு பெரிய காசு வந்து இதுக்கெல்லாம் வந்து விஜய் ஏதாவது ஒரு குரல் கொடுக்கிறாரா? கொடுக்கல. அதெல்லாம் தாண்டி வெற்றி கனி பக்கத்துல இருக்குது தாவேக்காவிற்கு, மக்கள் வரவேற்பு, மக்கள் செல்வாக்கு மிக அருகில் இருக்குது. ஆனால் ஏன் அவர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சுணக்கம் காட்டுகிறார் என்பது புரியவே இல்லை.
அப்படின்னு பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு விஜய் மிக விரைவில் ஒரு பதில் சொல்வார் என்று எதிர்பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.